தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, நாமக்கல் மாவட்டத்தில் கரும்புகளை கொள்முதல் செய்ய 10% கரும்பு லஞ்சம் கேட்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக விவசாயிகளிடம் வெற்று பேப்பரில் கையெழுத்து கேட்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் வெள்ளை பேப்பரில் அதிகாரிகள் கையெழுத்து கேட்டார்களா? நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் விவசாயிகளுக்கு மிரட்டல் எழுந்திருப்பதாகவும் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் கரும்புகளை கொள்முதல் செய்ய 10% கரும்பு லஞ்சம் கேட்கப்பட்டதாக எழுந்த புகாரில் விவசாயிகளிடம் வெற்று பேப்பரில் கையெழுத்து கேட்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் வெள்ளை பேப்பரில் அதிகாரிகள் கையெழுத்து கேட்டார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் விவசாயிகளுக்கு மிரட்டல் எழுந்ததாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி, இந்த புகார் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். அதாவது இன்று காலை நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமயசங்கிலி பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களது தோட்டங்களில் பொங்கல் கருப்பு கரும்பு என்பது பயிரிடப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த ஆண்டு தமிழக அரசினுடைய சார்பில் நியாய விலை கடைகளுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக பொங்கலுக்கு கரும்பு வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு கரும்பு கொள்முதல் செய்வதற்காக இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சமயசங்கிலி பகுதியில் இருக்கின்ற அந்த விவசாய தோட்டத்திற்கு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் சென்றிருந்தனர். அப்போது திருச்செங்கோடு கூட்டுறவு சார் பதிவாளர் எழில் என்பவர் தங்களுக்கு நான் அரசு அதிகாரியை கூட்டு காமிக்கிறேன், தொடர்ந்து தங்களுக்கு ஏதுவாக கமிஷனும் அதே சமயத்தில் 4000 கரும்புகள் கொள்முதல் செய்தால் அதில் 400 கரும்புகள் இலவசமாக தர வேண்டும் என தெரிவித்தார். இதனை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக செய்தி வெளியிட்ட நிலையில இன்று மாலை, அதாவது சரியாக 4 மணி முதல் 6 மணி வரை கூட்டுறவு அதிகாரிகள் மற்றும் அந்த சார் பதிவாளர் எழில் என்பவரும் ஒரு 5 வாகனத்தில் இல்ல நீங்க இதில் உடனடியாக கையெழுத்து போடுங்க, நாங்க உங்களை அப்படி கேட்கல, எங்களுக்கு மேல அரசு அதிகாரிகள் மத்தியில் எங்களுக்கு ரொம்ப பிரஷரா இருக்குது, நீங்க உடனடியாக கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னதாகவும், அப்போ சில கரும்பு விவசாயிகள் இல்ல நீங்க சொன்னது உண்மைதானே, நாங்க ஏன் போடணும், நாங்க கஷ்டப்பட்டு காட்டுல கரும்பு போட்டிருக்கோம், நீங்க இலவசமா 400 கரும்பு வாங்குறீங்க, அது எப்படி சார் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நீங்க கையெழுத்து போடலீங்கன்னா இனிமேல் உங்க காட்டுல கரும்பு எடுக்க மாட்டோம் அப்படின்னு வற்புறுத்தி 27 விவசாயிகள் வெள்ளைத்தாள்ல கையெழுத்து வாங்கி இருக்காங்க. தொடர்ந்து அதே சமயத்தில் ஒரு சில விவசாயிகள் அதிகாரியிடம் கேட்ட பொழுது இல்ல நீங்க இப்ப கையெழுத்து போடணும், நாங்க மேல கொடுக்கணும், இது மாதிரி செய்தி ஓடி இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிரஷரா இருக்குது, நீங்க இப்ப உடனடியா போடுங்கன்னு சொல்லி அப்பொழுது ஒரு வெள்ளத்தாள்ல 5 அதிகாரிகள் தலைமையிலான ஒரு குழுவினர் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து இந்த சம்பவ இடத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற பொழுது திடீரென அங்க இருந்த அனைத்து அதிகாரிகளுமே காரில் புறப்பட்டிருந்தனர். அப்போது சில விவசாயிகள் இல்லைங்க நீங்க இந்த மாதிரி உண்மையான செய்தி போட்டிருக்கிறீங்க, நாங்க கொடுத்தது உண்மைதான், ஆனா எங்களை மிரட்டுறாங்க, நீங்க எப்படி கொடுக்கலாம், நான் இப்ப பேசுறது கூட நீங்க எடுத்து போட்டாலுமே எங்க காட்டுல முற்றிலுமா கரும்பு எடுக்க மாட்டாங்க, இது நாங்க என்னதான் பண்றேன்னு தெரியல, அரசு அதிகாரிகள் எங்களை ரொம்ப மிரட்டுறாங்க, 35 ரூபா அறிவிச்சிருக்காங்க கரும்புக்கு, ஆனா தங்களுக்கு அந்த 35 ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது, அதற்கு நாங்க எப்படி போனாலுமே எங்களை அரசு அதிகாரிகள் மிரட்டும் பட்சத்தில் தற்போது கூட 27 நபர்கிட்ட கையெழுத்து வாங்கி இருக்கிறாங்க, இதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தான் தற்போது அங்க இருக்கின்ற விவசாயிகள் கவலை அடைஞ்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து உடனடியாக இந்த சம்பவம், அதாவது சமயசங்கிலி விவசாயிகளிடம் உணவுத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும், உடனடியாக அந்த கரும்பிற்கு 35 ரூபாய் வழங்கி கொள்முதல் செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக இங்கு இருக்கின்ற அதாவது கூட்டுறவுத்துறை அதிகாரிகளான எழில் மற்றும் அவரை சார்ந்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. எதுவும் சொல்லலை. அந்த 4000 கரும்புக்கு 400 கரும்பு ஃப்ரீயாக கேட்குறாங்க அப்படின்னு சொன்னது, அது நம்ம அங்கே பேசிகிட்டு இருந்தோம்ல, அது அப்படியே யார் போட்டு எடுத்தாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி எதுவும் நாங்கள் சொல்லலை. போன வருஷம் கரும்பு 10 வண்டி பிடுங்கிட்டு போட்டு மறுபடியும் நாங்கள் கட்சிக்காரனை பார்த்துக்கிறேன்னு சொல்லங்காட்டியும் அதை போட்டு போய் 3 நாள் கழிச்சு தான் எடுத்தாங்க, அதனால தான் நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கையெழுத்து வாங்கிட்டாங்க. வெள்ளை பேப்பர்லையா இல்லை? நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கரும்புகளை கொள்முதல் செய்வதற்கு 10% கரும்புகளை லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரில் அந்த பகுதி விவசாயிகளிடம் வெற்று பேப்பரில் கையெழுத்து கேட்டிருப்பதாக புகாரானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி.